சின்னம்மாவுக்கு எதிராக கருப்பு கொடி, பழனி சீட்டு தராததால் ஆவேசம், லஞ்ச புகாரால் சசிகலாவுக்கு ஆதரவை விலக்கிய தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி, வத்தலக்குண்டுவில் பரபரப்பு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் சின்னம்மா என்று அழைக்கப்படும் வி.கே. சசிகலா அவர்கள் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியபோது அவருக்கு முதல் ஆளாக ஆதரவு கரம் நீட்டியவர் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் கருத்தாண்டிப்பட்டி எம். வேல்முருகன் அவர்கள். டெல்லி வரை சென்று விவசாயிகளின் குரலாக ஒலித்தவரும் பாரம்பரிய அரசியல் பின்னணி கொண்ட மாயாண்டி தேவரின் மகனுமான எம். வேல்முருகன் திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும் செல்வாக்கு பெற்றவர். சசிகலாவை நேரில் சந்தித்தபோது பழனி தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுமாறு அவரே கேட்டுக்கொண்டார். அதனை நம்பி மாநில இளைஞரணி தலைவர் வி. கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து வேல்முருகன் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கினார். ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் வரை பழனி தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. அதைவிட அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், சசிகலாவை சந்திப்பதற்கு அவரது உதவியாளர்கள் 10 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த துரோகத்தால் குதித்தெழுந்த மாநில தலைவர் எம். வேல்முருகன் சசிகலா கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொண்டார். அதன் வெளிப்பாடாக இன்று வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முன்பாக பிரச்சாரத்திற்கு வந்த சசிகலாவுக்கு தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியின் தொண்டர்கள் திடீரென திரண்டு கருப்பு கொடி காட்டினர். இதனால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வத்தலக்குண்டு ஆய்வாளர் கௌதம் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து கருப்பு கொடிகளை பறிமுதல் செய்தனர். ஆரம்பத்தில் ஆதரவு, பிறகு லஞ்ச புகார், இப்போது கருப்பு கொடி என சசிகலாவின் அரசியல் பயணம் வத்தலக்குண்டுவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் வேல்முருகன், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக புரட்சி தாய் சின்னம்மா அணியில் கூட்டணியில் முதல் ஆதரவு தந்துள்ளோம். அதே சமயம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு பழனி சீட்டு ஒதுக்கி தருவதாக சொல்லி எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள். சீட்டு தரவில்லை. சீட்டு வேண்டுமென்றால் ரூபாய் 8 லட்சம் கொடு என்று பேசின ஆடியோ எங்களிடம் உள்ளது. இந்த நிமிஷம் வரை இன்று 8/4/2026 என்று வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில் வைத்து கருப்பு கொடியை காட்டி ஏந்தி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம். அதனால் விவசாயிகளை நம்ப வைத்து கருத்தர்த்த கபட நாடகமாடிய சசிகலா செல்லும் இடமெல்லாம் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.